ஒரு வீடு அப்படின்னா அது பின்னாடி எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நல்லா உணர்ந்து உள்வாங்கிக்கிட்டு செயல்படுத்தப்பட்ட ப்ராஜெக்ட் தான் அகம்புரம். திருச்சி அப்படின்னாலே ஒரு ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துக்கும் ஈஸியாக ஆக்சசபிலிட்டி. ஐடி இண்டஸ்ட்ரி வந்து ஃபாஸ்ட்டாக பூம் ஆகுது. ஒரு ரேப்பிட் எக்கனாமிக் பூம் ஆகக்கூடிய ஒரு ஊரில் போய் நீங்கள் உங்கள் முதலீடை பண்ணுறது தான் வந்து ஸ்மார்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா மெட்ரோ சிட்டிஸில் வந்து எக்கச்சக்கமான அன்சோல்டு இன்வென்ட்ரிஸ் இருக்கும். ப்ரைஸ் டக்குன்னு ஏறாது, ஏற்கனவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இப்போ திருச்சி இன்னொரு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம்ன்றதுனால அங்கே செய்கிற ஒரு முதலீடும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே, அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் காம்பவுண்டை ஒட்டி இருக்கக்கூடிய மொராய் சிட்டி அப்படின்ற ஒரு இன்டகிரேட்டட் டவுன்ஷிப்புக்குள்ளே இந்த அகம்புரம் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அகம்புரம் இந்த மொராய் சிட்டிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு விசாலமான 60 அடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் எப்படி அழகாக அதை கேட்டர் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்து ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில், அதே சமயத்தில் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன்னா வந்து நான் ஏதோ ஒரு வீடு விற்றேன், 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் போட்டு ஒரு வீட்டை விற்றேன் போனேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை டே ஒன்லேருந்தே உறுதியாக உள்வாங்கிட்டு பார்த்து செய்யப்பட்ட விஷயம்தான். அதுக்கான பலன் அந்த லான்ச் ஈவெண்ட்டில் வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசி அப்ரிஷியேட் பண்ணாங்க. எங்கள்கிட்ட வீடு வாங்கினவங்களே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன் அப்படின்னா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண அந்த 10 feet காரிடார். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்க ஓடி ஆடி விளையாட ஒரு சேஃபான ஒரு காரிடார் இருக்கணும். மழை காலத்தில் அவங்க என்ன தான் வெளியில் எத்தனை ஃபெசிலிட்டி இருந்தாலும் மழை காலத்தில் வெளியே போய் விளையாட முடியுமா? அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு வாக் போகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பண்ணது தான் வந்து அந்த 10 feet காரிடாராக இருக்கட்டும். அப்புறம் அந்த பட்ஜெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் 2 BHK 3 BHKக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச மட்டும் ஸ்பேஸை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியுன்ற மாதிரியும் பார்த்து கட்டின கட்டிடம் தான் அகம்புரம். அகம்புரம் அப்படின்ற பேர் வந்து நாங்கள் வேறு ஒரு பேர் வச்சு தான் அதை லான்ச்சே பண்ணோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குதுன்னு நான் கவிஞர் தாமரை கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, இவ்வளோ உணர்வுபூர்வமாக சொல்கிறீங்களே, இதுக்கு நான் ஒரு நல்ல பேர் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது தான் அந்த அகம்புரம். அது வந்து எனக்கு ரொம்ப அழகாக சூட் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஏன் அப்படின்னாக்கா அகம் அப்படின்னா நம்ம உள்ள யூஸ்வலாக வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வாழ போகிற வாழ்க்கையை தான் வந்து அந்த அகம் அப்படின்ற வார்த்தை குறிக்குது. புறம் அப்படின்னா வெளிச்சூழல், புறச்சூழல்னு சொல்லுவோம் இல்லையா, அகம்புறம். இந்த அகம்புரம் அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டுக்குள்ளேயும் அவங்க லைஃப் மகிழ்ச்சியாக இருக்கும், வெளியே வந்தாலும் அந்த மொராய் சிட்டியோட ஆம்பியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க லைஃப்பை இன்னும் செம்மையாக்கும் அப்படின்றது தான். யூஸ்வலாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது தான் இதெல்லாம் பேசி நாங்கள் இப்படி பண்ண போகிறோம்னு சொல்லி வீடியோ போடுவாங்க. நான் இதை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக எங்கள் மேலே ட்ரஸ்ட் பண்ணி இதை வாங்கி அண்ட் ஒரு முன்னாடி ஒரு சோல்ட் அவுட் ப்ராஜெக்ட் ஆக்குனதுனால எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லும் விதமாக இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து செய்கிறோம். இந்த குவியம் இன்ஃப்ரான்ற கம்பெனியே ஒரு உணர்வுபூர்வமான கம்பெனியாக தான் அதை நாங்கள் வந்து நினைக்கிறோம். ஒரு ஏனோ தானோன்னு ஒரு வீடை கட்டினோம், டெலிவர் பண்ணோம், நாங்களும் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பண்ண மாட்டோம். அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸுமே வந்து ரொம்ப ஆழமாக யோசித்து எப்படியெல்லாம் ஒரு பையருக்கு வந்து இப்போ நான் ஒரு வீடு வாங்கினா என்னென்னலாம் அதில் வந்து நான் பெனிஃபிட்டாக பெறணும்னு யோசிப்பேன், எப்படி என்னோடய ஒரு பைசாக்கும் அது வேல்யூவாக இருக்கணும்னு யோசிப்பணும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்ல ஒரு ப்ராஜெக்டோடு திருப்பி வரோம். கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த ப்ராஜெக்ட்டும் லான்ச் பண்ணோம். தேங்க்யூ வெரி மச்.